பிரைஸ் லார்ட். அற்புதங்கள் ஆயிரம் என்ற காணொளி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சபையின் புறத்தோற்றத்தை, கட்டிடத்தை பார்த்து அநேகர் ஜெபத்திற்கு வராமல் போனார்கள் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த இடத்துல அற்புதம் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, நோய்கள் தீருது, வியாதிகள் குணமடையுது, தேவனுடைய தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்படுது, சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறுது. ஆனாலும் கட்டிடமும் அதை சுற்றியுள்ள சூழ்நிலையும் சரியா இல்லை, அழகா இல்லை என்பதற்காக அநேகர் ஜெபத்திற்கு வராமல், ஜெப கூட்டத்திற்கு வர விருப்பம் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி, எந்த குறிப்பிட்ட காரியம்? உங்களுடைய ஜெப மையம் நல்லா இல்லை, அழகா இல்லை, புறத்தோற்றம் சரியா இல்லை என்ற அந்த குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி அதனால தான் நான் ஜெபத்துக்கு வரலை என்று சொல்லுகிறார்கள் என்றால் இந்த கூட்டம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? ஒரு நாள் என்னுடைய ஜெப மையத்தில் ஒரு அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம், யாருமே இல்லை. நானும் என்னுடைய மனைவி மட்டும் மேடையில் நின்று கொண்டு அந்த ஜெப மையத்தை, காலியான ஜெப மையத்தை பார்க்கும்போது கண்ணீர் வடித்து கொண்டு நின்றேன். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்யாதேன்னு அந்த ஒத்த வார்த்தையில இந்த ஊழியத்தை விடாமல் பிடித்துக்கொண்டு அதற்கு பின் நடந்தது இந்த காணொளி முழுவதும் பேசியிருக்கேன். உணர்வு பூர்வமாய் எங்களுடைய ஊழியத்தில் நடந்த உண்மை சாட்சியை நான் இன்றைக்கு இந்த உலகத்துக்கு சொல்லவிருக்கிறேன். இந்த சாட்சி நிச்சயமா ஒவ்வொரு போதகருடைய கண்ணீர் அடங்கியிருக்கு. அந்த போதகன் தன் தேவனுக்காக சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய தரிசனத்தை எப்படியாவது சுமக்க வேண்டும் என்ற அந்த வைராக்கிய ஓட்டத்தில் அவன் படுகிற வேதனை இதுக்குள்ள அடங்கியிருக்கு. இதை அசட்டை செய்யாதீங்க, இதை தொடர்ந்து முழுவதுமாய் பாருங்க. கடைசி வரைக்கும் பார்க்கும் பொழுதுதான் சொல்லப்படுகிற காரியம் உங்களுக்கு விளங்கும். பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். (2020) பெங்களூரில் ஊழியத்தை துவங்கி அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை கோயம்புத்தூருக்கு வரும்படிக்காய் தேவன் கிருபை செய்தார். இங்கே ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கி ஊழியத்தை துவங்கினேன். அந்த நாட்களில் என்ன யாருக்கும் தெரியாது, எனக்கு யாரையும் தெரியாது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் யாருக்காவது ஊழியம் செய்ய வேண்டும் என்றாலும் ஒருவனும் வீட்டுக்குள்ளே கூட சேர்க்க மாட்டான். கொரோனா காலகட்டம். அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் தனியாக ஒரு அறை எடுத்து தங்கினேன், ஒரு வீடு. அந்த வீட்டில் பல நாட்கள் ரேஷன் அரிசியை சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தேன், ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் கழிந்து தேவன் ஊழியத்தை மெதுவாக விஸ்தாரப்படுத்தினார். ஒவ்வொரு இடத்துல போய் ஜெபிக்கும் பொழுதும் அந்த தரிசனம் நிறைவேற ஆரம்பிச்சிச்சு, வியாதிகள் குணமடைய ஆரம்பிச்சிச்சு. இதன் மூலமாய் ஜனங்கள், விசுவாசிகள் அவர்களுடைய சொந்தங்களுக்கு, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி அப்படியே பரவி வந்துச்சு. 2022ஆம் ஆண்டின் கடைசி, அதாவது டிசம்பர் மாதம், தமிழ்நாட்டில் நமக்கு 21 டிஸ்ட்ரிக்டில் ஜெப மையத்தை தேவன் ஏற்படுத்திட்டார். ஒரு மாதத்தில் 21 உபவாச ஜெபங்களை நாங்கள் நடத்தினோம். அதுவும் ஒரு இடத்துல இல்லை, தமிழ்நாட்டில் 21 டிஸ்ட்ரிக்டில். காலையில் ஏஞ்சி ஓட ஆரம்பித்தான், அந்த நாள் முழுவதும் தேவனுக்காக ஓடினேன். இப்படி வைராக்கியத்தோடும் வெறியோடும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த 21 ஜெப மையங்கள் எப்படி தோன்றினது என்றால், அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்தார். அவருடைய நோயை குணமாக்கினார். கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், திருமண தடை, குழந்தையின்மை, இப்படிப்பட்ட சில காரியங்களை தேவன் அந்த தடைகளை மாற்றும் பொழுது அவர்கள் வைராக்கியம் கொண்டு, பாஸ்டர் எங்களுடைய இந்த இடம் சும்மா தான் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கங்க, எங்கள் மாடி சும்மா இருக்குது, எங்களுடைய இந்த அறை முழுவதும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வைராக்கியமாய் முன் வந்து கொடுத்தவர்கள் 2-3 மாதங்களுக்கு பிறகு, 4-5 மாதங்களுக்கு பிறகு அவருடைய மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. சிலர் என்ன சொல்கிறாங்க, பாஸ்டர் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே மாடிக்கெல்லாம் சில தாழ்ந்த மக்கள் வராங்க, வேறு ஜாதியினர் வராங்க, அது எங்கள் சொந்தக்காரங்களை ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அதை ஏதாவது அவாய்டு பண்ண முடியுமான்னு கேட்க ஆரம்பித்தாங்க. சில இடத்துல விசுவாச குறைவினால அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் வெளியூர் போனோம், திருமணம் இருக்குது, இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி இருக்குது, நீங்கள் வேணால் அடுத்த மாதம் ஜெபம் வச்சுக்கிங்களேன், இந்த மாதமே வைக்கணுமா அப்படின்னு தேவன் எந்த இடத்துலலாம் அற்புதம் செய்து சபையை விருத்தி அடைய செய்தாரோ, ஆத்துமாக்களை கொண்டு வந்தாரோ, அந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய காரியங்களை பார்த்து, தங்களுடைய சூழ்நிலையை பார்த்து தேவனுடைய சபையை அசட்டையாக எண்ணிட்டாங்க. மிகுந்த வேதனை. காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய இந்த ராஜ்யத்தை கட்ட 21 இடங்களுக்கு உபவாசத்தில் ஓடினோம். மாதத்தில் 21 ஃபாஸ்டிங் டே. நினச்சி பாருங்க. எனக்கு கழுத்தில் இவ்வளோ பெரிய கட்டி வந்துருச்சு, ட்ரைவ் பண்ணி இப்படி உட்காந்து பைபிள் வாசிக்க முடியாது. அவ்வளவு வேதனையிலும் ஆண்டவருக்காக ஓடியும் ஜனங்கள் எல்லாரும் அற்புதம் பெறும் பொழுது இருந்த அந்த விசுவாசம்
இப்பொழுது இல்லாமல் போனதே, அந்த அற்புதம் காலாவதியானதா என்ற அந்த வேதனையோடு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் ஆண்டவரிடத்துல சொன்னேன். அப்பதான் என்னுடைய மனைவிக்கு 2, 3 முறை வயிற்றில குழந்தை தங்காமல் போனது. ஏன்னா வாகனத்துல போய் 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 வயிற்றில குழந்தை தங்கல. ஒரு புறம் குழந்தை இல்லைன்ற பழி பாவம். ஒரு புறம் இந்த மாதிரியான ஜெப மையங்களை ஈஸியா வந்துட்டு ஜெபத்தை அவாய்ட் பண்ணி நடத்த விடாம பண்ணாங்க. சில இடத்துல ஜாதி அப்படின்னு பேசி நடத்த விடல. இவ்வளவு கஷ்டம் வரும்பொழுது 2023ஆம் ஆண்டு ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ண, நான் இனி எங்கேயுமே போக மாட்டேன். எங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஜெப மையத்தை கொடுங்க, அப்புறம் நான் ஊழியர் செய்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட ஒரு சண்டை. அந்த சூழ்நிலையில தான் என்னுடைய மனைவியானவள் கர்ப்பம் அடைகிறா. எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டைக்கு பிறகு நான் அதை அறிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆவியானவர் என் உள்ளத்தில் பேசி ஒரு ஜெப மையத்தை, இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜெப மையம், உங்களில் சிலர் இந்த ஜெப மையத்துக்கு வந்திருக்கலாம், இதை போய் அவரோடு பேச சொன்னார். அந்த ஜெப மையத்தை வைத்திருந்தவர் ஒரு போதகர். அந்த ஜெப மையம் அது ஒரு மிகப்பெரிய ஹாலாக கட்டியிருக்காங்க, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க. ஆனால் அவர் சொல்கிறார், நான் ஜெபத்துக்காக கட்டினேன். அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. நான் போகும்பொழுது அன்க்ளீனாக இருந்துச்சு. அவங்க கிட்ட கேட்டேன், எனக்கு கொடுங்க, வாடகை 2000 ரூபாய், லைட் பில் கட்டிடணும். அந்த ஜெப மையம் ஹால் உள்ள நல்லா இருந்தாலும் சுற்றுப்புறம் எப்படின்னா, அந்த ஜெப மையம் எங்கே இருந்துச்சுன்னா ரோடை ஒட்டி சுடுகாடு, அதாவது எரிக்கிற இடம். இப்போ எதுவும் எரிக்கிறது கிடையாது, ஆனால் இதுக்கு முன்னாடி எரிச்சிருக்காங்க சுடுகாடு. அந்த சுடுகாடுக்கு பின்னாடி இவர் அந்த மண்டபத்தை கட்டியிருக்காரு. ஆனால் இவர் அந்த மண்டபத்தை சுற்றி அந்த வேலி பகுதிகளில் என்ன பண்ணிட்டாருன்னா, அது என்க்ரோச் பண்ணக்கூடாதுன்னு சின்ன தகர ஷெட்டு போட்டு அதில் ஒரு கெனல்னா என்னன்னா, நாய் வளர்ப்பதற்காக ஒரு மனிதனுக்கு வாடகை கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த இடத்தினுடைய சூழ்நிலை. இப்போ நாங்கள் ஜெபம் நடத்துறதுக்கு போகிறேன். அவங்க கிட்ட கேட்டாச்சு, முதல் மாதம் ஜெபம் நடத்துகிறேன். அநேக ஆத்துமாக்கள் வந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நமக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சின்னு சொல்லி. இது தொடர்ந்து போகுது. 2வது மாதம், 3வது மாதம், தேவன் அந்த இடத்திலிருந்து மிகுந்த அற்புதங்களை செய்து வரார். நான் ஒரு வெகுளித்தனமா, தேவன் இந்த இடத்துல அற்புதங்கள் அடையாளம் செய்கிறாரு, வியாதிகளை குணமாக்குறாருன்றதுக்காக தான் மக்கள் எல்லாரும் வராங்க, வைராக்கியமாக வருவாங்க அப்படின்னு நினச்சி இன்னும் அந்த ஜெபத்தை ஒவ்வொரு மாதத்தில் 4 சனிக்கிழமைகளையும் நடத்தி கொண்டிருந்தோம், நடந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த செய்தி அந்த பகுதிக்கு பரவுது, மற்ற இடங்களுக்கு பரவுது. எல்லாரும் வராங்க. ஒரு வாரம், அடுத்த வாரத்திலேருந்து வர்றதில்ல. சரி, ஒருவேளை நான் யோசனை பண்ண, தூரத்துலேருந்து வர்றவங்க இந்த மாதிரி தீர்க்க தரிசன கூட்டத்துக்கு ஒரு முறை வரல, ஒவ்வொரு முறை வர முடியுமா அவ்வளோ தூரத்துலேருந்து? நான் அப்படி ஆறுதல் பண்ணாலும், அதுக்கு அருகில் இருக்கிற இந்த ஜெப மையத்துக்கு அருகில் இருக்கிற சில வெல் டு டூ, அதாவது சில ஒரு பணக்காரர்களோ ஒரு நல்ல வசதி படைத்தவர்களோ இந்த ஜெபத்துக்கு வந்தாங்க. ஏன்னா அவங்க வீட்லையும் பிரச்சனை குறை இருந்துச்சு. ஆனால் அடுத்த வாரம் வரல, ஜெப மையத்துக்கு அருகில். அப்போ என் மனதுக்குள்ள என்னன்னா, பக்கத்தில் தானே இருக்காங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தானே இருக்காங்க, ஏன் அவர்கள் வருவதில்லை அப்படின்னு என்னுடைய மனதுக்குள்ள ஒரு ஏக்கம், பாரம். இது இப்படியே நடந்து ஒரு வாரம் வந்தாங்க, அடுத்த வாரம் வர்றதில்லை. அந்த சூழ்நிலையில தான் என்னை சுற்றி சில பேச்சுக்கள் நடந்திருப்பது கடைசியாக என் காதுக்கு வந்துச்சு. ஏன் வருவதில்லை அந்த ஜெப மையத்துக்குன்னு? ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த ஜெப மையத்துக்கு வரோம், ஆனால் அந்த ஜெப மையத்தை சுற்றி பின்னாடி அங்கே சுடுகாடு, அதுக்கு பின்னாடி ஜெப மையம், ஜெப மையத்துக்கு சைடில் வந்துட்டு நாய் வளர்க்கிற இடம், அது பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா இல்லை. நம்மளுடைய கௌரவத்துக்கு நம்ம நல்லா அழகான கட்டிடத்தில் நல்ல ஒரு கௌரவமான இடத்துல போய் ஆராதிக்கிறது தான் சரி. நம்ம இங்கெல்லாம் போய் நம்ம தரையில் உட்காருறதோ இல்லை சேரில் உட்காந்துட்டு வருதோ அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நேரடியாகவே சொன்னார்கள் நிறைய பேர். என்னுடைய மனம் நொந்து போச்சு. உபவாசத்தில் நம்ம ஒடுக்கி இங்கே வரோம், வியாதியில், கிட்னி ஃபெயிலியரில், கேன்சரில் இருப்பவர்களுக்காக நம்ம போராடுறோம், அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்குறோம். அந்த இடத்துல உண்மையான தேவ சத்தியம் அங்கே பேசப்படுது, ஆராதிக்கிறோம். இதை விட எதை இவர்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு நான் அறியாமல் இருந்தபோது நான் அறிந்து கொண்டது, இந்த ஜனங்கள் அது மாத்திரம் போதாது, நீ ஆராதிக்கிற இடம் அழகாக இருக்கணும், நீ ஆராதிக்கிற இடம் ஏசி போட்டிருக்கணும், நீ ஆராதிக்கிற இடம் பேக்ரவுண்ட் லைட்டில் இருக்கணும், நீ ஆராதிக்கிற இடம் பேக் ட்ராப் அழகாக இருக்கணும், நீ ஆராதிக்கிற இடம் கௌரவமாக நாங்கள் வந்து உட்காந்து கௌரவமாக இருந்து கௌரவமாக போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இந்த ஜனங்கள் எதிர்பார்த்தது எனக்கு தெரியல. அப்போ எனக்கு மிகுந்த கோபம் வந்துச்சு. ஆண்டவரிடத்துல வந்து ஒரு நாள் இரவு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த சனிக்கிழமை போனேன், இந்த ஜனங்கள் கொஞ்சமாக இடத்தை பார்த்து கொஞ்சமாக வருவதை கம்மி பண்ணி இப்போ யாருமே இல்லாத சூழ்நிலை வரும்படிக்காய் ஆயிடுச்சு. எல்லாரும் கால் பண்ணி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லும்படிக்கா. ஏன் ஆண்டவரே? எதனால் ஆண்டவரே? நீர் அனுமதிக்காமல் நான் இந்த இடத்துக்கு போயிருக்க முடியாது, நீர் அனுமதிக்காமல் இந்த இடத்துல என்னால் ஜெபம் நடத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விசுவாசிகள் ஜெபத்தையோ தேவனுடைய அற்புதத்தையோ தீர்க்க தரிசனத்தையோ தேடி வரலையா? அந்த இடத்தையும் சூழ்நிலையோ அழகையும் அந்த இடத்துக்கு வந்த கௌரவமாக இருக்குன்பதையா தேடி வராங்க அப்படின்னு ஆண்டவர் இடத்துல நான் போராடுறேன். அழுக ஒரு பக்கம், என்ன இந்த ஊழியத்தின் அந்த வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாகுது. நான் எடுத்த மண்டபத்தில் அந்த ஊழியக்காரர் என்னை ஏளனமாக பார்க்குறாரு. வரும்போது ரொம்ப பெரிய ஆள் மாதிரி வந்தான், கொஞ்சம் கூட்டெல்லாம் வந்துச்சு. போக போக யாருமே இல்லைன்னொன்னே அந்த மனிதர் ஒரு சனிக்கிழமை நடத்தும் பொழுது
மொத்தம் 5 பேர் தான் அந்த இடத்துல. அப்படியே தரையிலே உட்காந்து நாங்கள் அந்த அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபத்தை நடத்துகிறோம். அந்த மண்டபத்தின் ஓரம் ஒரு ஆஃப் பேண்ட்டு பேர் பாடியோட ஒரு கொத்து மம்முட்டி எடுத்துட்டு எங்களுக்குன்னு வாடகை கொடுத்துட்டாரு. அந்த மண்டபத்துக்குள்ள ஒளிலுயோ அப்படின்ட்டு போகிறதும் ஒளிலுயோ அப்படின்னு வருதும் அப்படி பண்ணார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நெஞ்சு வேதனை அடைந்தது. எல்லாரும் வெளியிலேருந்து ஊழியக்காரங்க வருவாங்க, ஜன்னல் வெளியில் எட்டி பார்ப்பாங்க, யாரும் இல்லையா, இருக்காங்களா. நாங்கள் போர்டு போடுவோம், ஃப்ளெக்ஸ் போர்டு போடுவோம், அடித்து உடச்சிருவாங்க, கிழிச்சிருவாங்க. இந்த மாதிரி பல போராட்டங்களை நாங்கள் அந்த இடத்துல சந்திச்சுட்டு வந்தோம். ஒரு கட்டத்தில் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, கட்டிடம் அல்ல தேவனுடைய காரியம், அதற்குள்ள நடத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் தான் உண்மையானது. யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வரலையோ எனக்குள்ள ஒரு வைராக்கியம், அவர்களை வர வைக்கணும், இங்க வந்து நிக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை தான் அதிகரிச்ச உபவாசத்தை. இன்னும் வல்லமையா நோய்கள் குணமாகுது, மரித்து போகிற சூழ்நிலையில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களுக்கு தேவன் உயிர் கொடுக்குறாரு, வந்து சாட்சி சொல்றாங்க. இந்த சாட்சிகள் யூடியூப்ல பரவுது, கூட்டம் வர ஆரம்பிக்குது. இப்போ என் இருதயத்திற்குள்ள நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், எஸ் ஐ டன் இட். நான் இது குறிப்பிட்ட வார்த்தை நான் ஒரு ஜெபத்தில் கூட சொல்லியிருக்கேன், எஸ் ஐ டன் இட்னு. இந்த இடத்தை கேள்வி பண்ணவர்கள் அவர்களையே இந்த இடத்துக்கு வர வைக்கும்படிக்கா தேவன் செய்தார், நான் ஜெயித்து விட்டேன் அப்படின்னு ஒரு மனசுல நினைச்சு கொண்டு இருக்கும் பொழுது அந்த மண்டபத்தின் ஓனர் அந்த இடத்துல நாங்கள் கார்மெண்ட்ஸ் வைக்கிறோம், நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் விட்டுட்டா நல்லாயிருக்கும். நான் சொன்னேன், நான் லீஸுக்கு நான் போட்டுக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? அப்போ அவர் சொன்னார், உங்கள் ஊழியத்தை தான் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், வாரம் மாதம் அங்கே வரக்கூடியவர்களும் சரி, வர காணிக்கையும் சரி, உங்களாலலாம் நான் சொல்கிற அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது. நான் ஒரு கார்மெண்ட்ஸுக்கு வாடகை கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு கொடுத்தாலாவது எனக்கு மாதத்துக்கு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் வாடகை கொடுப்பாங்க, உங்களாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவருடைய மண்டபம், நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் எங்களை கொஞ்சம் ஒரு நேரம் கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. ஆனால் அந்த போதகரையும் நான் குறை சொல்ல எதுவும் இல்லை. ஏன்னா சில நேரத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறாருன்னா அதை செயல்படுத்தும் பொழுது நம்ம யாரை நினைச்சிடறோம்னா மனுஷனை நாம தவறாக நினைச்சிடறோம், மனுஷனை நாம குற்றவாளிகளாக நினைக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு நாள் நாங்கள் போகிறோம், அந்த மண்டபம் பூட்டப்பட்டிருக்கு. அடுத்த நாள் சனிக்கிழமை ஜெபம், வெள்ளிக்கிழமை பூட்டப்பட்டிருக்கு. சாவியை கேட்டால் அங்கே இருக்குது இங்கே இருக்குது நல்லா கழிக்கிறாங்க. யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் வந்துருவாங்க, யார் வருவாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஜெப மையத்துக்கு வெளியில் நின்று கண்ணீர் சிந்தி ஆண்டவர் இடத்துல சொன்னேன், ஆண்டவரே நான் ஒன்றும் புரோத்தல் பண்ணலையே, நான் ஒன்றும் விபச்சாரம் பண்ணலையே, நம்ம நோக்கி கூப்பிட்டேன், ஜெபித்தேன், ஆராதனைத்தேன், உங்களுடைய தரிசனத்தை மக்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு இந்த இடம் இல்லை எனக்கு, நான் என்ன ஆண்டவரே செய்வேன், என்ன செய்வேன் ஆண்டவரே என்று கண்ணீரோடு அங்கிருந்து கடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்தோடனே எல்லாரும் சொன்னாங்க, விடு இந்த ஊழியத்தை, முதல் மாதிரியே நீ ஒவ்வொரு ஊராக போய் நீ ஊழியம் செய், அதுதான் உனக்கு சரி, நீ ஒரு இடத்துல இருந்து செய்வதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. நான் விட்டு கொடுக்கல. இந்த ஏரியா முழுசு மேட்டுப்பாளையம் டு காரமடையிலிருந்து மற்ற ஏரியா எல்லா இடத்துலையும் சுற்றி மண்டபத்தை வாடகைக்கு எப்படியாவது எடுக்கணும்னு கேட்டேன். ஒரு நாள் வாடகை ஒவ்வொருத்தரும் 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அரை நாள் தான் நடத்துகிறேன், அரை நாள்னாலும் ஒரு நாள்னாலும் ஒரே வாடகை தான், 35,000 40,000 ரூபாய் அப்படின்னா. சில இடத்துல கொடுக்க முடியல, சில இடத்துக்கு போய் கேட்கும் பொழுது நான் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் ஜெபம் நடத்த அப்படின்னோடனே இல்லை நாங்கள் கொடுக்குறதில்ல, எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. கண்ணீரோடு வந்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் இப்பொழுது ஆராதிக்கிற ஸ்தலத்தை காட்டினார். ஹல்லேலூயா. இதை நான் சொல்ல காரணம் ஒன்று உண்டு என் அருமை சகோதரனே. என்ன காரணம்னா, நம்மில் பல பேர் நம்முடைய சபைகளை பார்த்து, அந்த சபை இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அந்த ஜெபத்திற்கு கலந்து கொள்வதும் கலந்து கொள்ளாமல் இருப்பதையும் குறித்து நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். பல பேர் இன்றைக்கும் நடக்கத்தான் செய்து, ஒரு பெரிய சபையில் நல்ல ஷர்ட்டு பேண்ட்டு போட்டு இன் பண்ணி பெல்ட் கட்டி ஒரு பைபிள் எடுத்துட்டு கௌரவமாக போனால் அது நமக்கு கௌரவம், அது நமக்கு ஆசீர்வாதம், அது நமக்கு பெருமையாக இருக்கும். அங்கிருந்து அந்த சபையிலிருந்து வெளியே வந்தால் 4 பேர் பார்க்கும் பொழுது நமக்கு கௌரவமாக இருக்கும்னு நினைக்கிற நீ ஒரு விஷயத்தை மறந்து போயிட்டேன். என்ன தெரியுமா வேதம் சொல்லுது? அப்போஸ்தலர் 7:48 சொல்லுது, ஆனாலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசம் பண்ணுபவர் அல்லன்னு எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 17:24 சொல்லுது, உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் வாண்டவராய் இருந்து கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசம் பண்ணுகிறதில்லை என்றும் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதோ நம்முடைய சூழ்நிலையை, கட்டிடத்தை, அதை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து தேவன் வருபவர் அல்ல, ஆசீர்வதிப்பவர் அல்ல என்று வேதம் தெளிவாக நமக்கு சத்தியத்தை போதித்திருக்கிறது. ஆனாலும் இந்த உலகம், இந்த பெருமை, இந்த பணம், இந்த கௌரவம், இந்த ஜாதி நம்மை பெருமையுள்ள இடத்துல தான் உட்கார்ந்து ஆராதிக்க முடியும், அழகான இடத்திற்கு போனா தான் அங்க மகிமை இருக்குன்னு இன்றளவும் நம்ப செய்கிறது என்றால் அது உங்களுடைய மனசாட்சிக்கு என்ன விட்டு கொடுக்கிறேன். இது உண்மையா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் வாயிலாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 18:20 சொல்லுது, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ, எங்கே, எனிவேர், அங்கே
நான் அவர்கள் நடுவே வாசமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். என் அருமை சகோதரனே, 2-3 பேர் எங்க கூடினாலும் அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு என்று ஆண்டவர் பார்ப்பது கிடையாது. ஒருவேளை உங்களுக்குள்ள இருப்பவர்கள் தர்க்கம் பேசலாம். உங்களில் இருப்பவர்கள் அப்படின்னா இந்த குப்பை குளத்துல உட்கார்ந்து ஜெபிக்கலாமா, ஒரு அழுக்கான இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கலாமா, இந்த இடத்துல அந்த இடத்துலன்னு. எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு. எந்த ஒரு மனுஷனும் தேவனை தேடுகிற இடத்தை குறித்து அவனுக்கு ஒரு பயபக்தி இருக்கு. நினைச்சு பாருங்க, பின்னாடி ஒரு கல்லறை, அதாவது ஒரு எரிக்கும் இடம் அல்லது வந்துட்டு புதைக்கும் இடம். ஆனால் இப்ப எதுவும் நடக்கல, முன்பதாக புதைச்சிருக்காங்க. அதற்கு பின்புறத்துல இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க. நாம தேவனை ஆராதிக்கிறோம். சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு சாதகமா இல்லை, ஆனாலும் உன் இருதயம் தேவனை உண்மையாய் தேடும் பொழுது தேவனை கண்டடைவான் என்று திரும்ப திரும்ப நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கும் பொழுது நாமும் அற்புதம் பெற வேண்டிய அந்த இடத்துல, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டிய அந்த இடத்திற்கு வராமல் நீங்க உங்க கௌரவத்தையும் உங்கள் பெருமைக்காகவும் தேவனை தேடுவது என்ன சகோதரி, தேவனை தேடுவது என்ன சகோதரனே, பைபிளும் அதைத்தான் உங்களை கடிந்து கொள்கிறது. 1 சாமுவேல் 16:7 சொல்லுது, மனிதன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்ப்பவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், புறத்தோற்றத்தை பார்க்கிறான், கட்டடத்தை பார்க்கிறான், லைட்டை பார்க்கிறான், புகையை பார்க்கிறான், அலங்காரத்தை பார்க்கிறான். தேவன் உண்மையுள்ள இருதயத்தை காண்கிறவர் என்று எழுதியிருக்கு. இந்த சாட்சியை நான் பதிவிட ஒரு காரணம் உண்டு. இந்த ஊழியம் மிக கடினமான சூழ்நிலையிலிருந்து தான் மெதுவா எழும்பி கூட்டிட்டு வர செய்கிறாரு. மெதுவா கூட்டிட்டு வருவார். இந்த ஊழியம்னா நான் மட்டுமல்ல, இப்படிதான் ஒவ்வொரு ஊழியமும் வந்திருக்கணும், ஒவ்வொரு ஊழியமும் வரும். அந்த நாட்களில என்னுடைய இருதயத்தில் ஒன்று மட்டும்தான் தோணுச்சு. ஒரு நாள் நானும் என் மனைவி மட்டும்தான் அற்புத சுகம் அளிக்கும் உபவாச ஜபத்திற்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நினைச்சு பாருங்க. அந்த நாள்ல ஆண்டவனுடைய இருதயத்தில் ஒரே ஒரு வார்த்தை, என் கண் மேடையில் நின்றுட்டு இருக்க, கண்ணில இருந்து கண்ணீர் வருது. மேடையில் நின்றுட்டு அப்படியே பார்க்குற காளி மண்டபம், ஒருத்தருமே இல்லை. மேடையில் நின்றுட்டு இருக்கேன், என் கண்ணில் இருந்து கண்ணீர் தரையா ஒழுகி வருது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்யாதே. அந்த வசனம் என்னுடைய இருதயத்தில் இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. அந்த இடத்தை மறுபடியும் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். ஆனால் அவர்களே பயன்படுத்த வேண்டாம் என அனுப்பின பிறகு தேவன் ஒரு உயர்வான இடத்தை கொடுத்திருக்கிறார். என் அருமை சகோதரனே, தேவனை தேடுகிற நேரத்தில் அவர் கண்டடைகிற இடத்திலும் தேடு. இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னிக்க. ஆனா நிச்சயமா இடத்தை பார்த்து ஆண்டவரை தேடாது. தேவன் உள்ளத்தை மட்டும் பார்ப்பவர். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காணொலி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும். நான் உங்கள் ஊழியன் ரோஷன். God bless you. God bless you.